Welcome to Hello Brindavan, Brindavan Gurukulam, Nursery and Primary School, Nagamangalam, Trichy. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எங்கள் ஸ்கூலில் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஷார்ட் மாதிரி இப்போது சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களை வரவேற்கும் போது வெறும் கையோடு குழந்தைங்கள அழைச்சி வரமாட்டோம், கிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம். அதாவது இந்த அகாடமிக் இயர் ஒரு அகாடமிக் இயரும் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போது குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு சின்ன கிஃப்ட்டை அதை வந்து விலை கொடுத்து வாங்கிறது அப்படின்னு கிடையாது. சின்ன கிஃப்ட் கைவினை பொருளை தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான திங்ஸை கிஃப்டாக கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு. பிடி கிளாஸ், ஃபன் கேம்ஸ் அண்ட் யோகா. இந்த பிடி கிளாஸஸ், ஃபன் கேம்ஸ் அண்ட் யோகா இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். இதன் மூலமாக குழந்தைங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ஸ்பீட் டெவலப் ஆகும், டீம் ஒர்க் டெவலப் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கரெக்டு. அது மாத்திரம் இல்லாமல் அதாவது எல்லா சமயமே வின் பண்ணுறது தான் கோல் அப்படின்ட்டு இல்லாமல் there's no harm in losing அப்படின்றதையும் குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஆர்ட் கிளாஸஸ் வந்து குவில்லிங், அப்புறம் ட்ராயிங், பெயிண்டிங், அப்புறம் வந்து நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் சொல்லி கொடுப்போம். இந்த ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் சிம்பிளாக வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணுறோம் இல்லையா. ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமிக் வைஸ் பார்த்தா ஒரு சப்ஜெக்டையும் நாங்கள் எப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் புட் ஃபோர்த் பண்ணி ஆன்சர்ஸை வரவழைச்சி தான் லெசன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த தியரிட்டிக்கலாக என்ன படிக்கிறாங்களோ அதை ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக நாங்கள் விஷுவலாகவும் காமிப்போம். ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்பெஷல் கிளாஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பெஷல் கிளாஸஸில் ஒரு ப்ரஷிங் அப் மாதிரி, ரெகுலர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் மாதிரி இருக்காது இல்லையா. அது வந்துட்டு எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ரொம்ப டெவலப் பண்ணுற மாதிரி என்ன தேவையோ அதுக்கு அதை வந்து இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸ்பெஷல் கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் நமக்கே வந்து அட்வைஸ் யாராவது சொல்லிகிட்டு இருந்தால் பிடிக்காது. ஸோ வந்து அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை அதை செய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நிறைய மாரல் பேஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவோம். அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஸ்டோரியிலேருந்து அவங்க டேக்அவே என்ன கற்றுக்குறாங்க, என்ன தெரிஞ்சுட்டாங்க ப்ளஸ் அந்த வந்து நடிச்சு எனாக்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக அந்த வேல்யூஸ் அவங்க மனசில் கண்டிப்பாக பதியும். ரீடிங் ரெண்டுமே ரீடிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். அதில் வந்து மாடுலேஷன்ஸ், டைரக்ட் ஸ்பீச்னால் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொல்கிறது, இன்டைரக்டாக ஒருத்தர் சொன்னதை சொல்லும்போது கொஞ்சம் வாய்ஸ் லோவர் பண்ணி சொல்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் ரீடிங்கை வந்து சொல்லி கொடுக்கும். ரீடிங் வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறோம். ஹிந்தி கிளாஸஸில் வெறும் பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறோம். பேசிக் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் பேசிக் வேர்ட்ஸ். செலிப்ரேஷன்ஸ் ஒன்றுமே யூனிக்காக இருக்கும் இல்லையா. ரிலீஜியஸ் செலிப்ரேஷன்ஸ் ப்ளஸ் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது அதுவும் ஒரு செலிப்ரேஷன், இப்போ இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன்னா இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மொனாட்டனஸாக அடுத்த வருஷம் பண்ண மாட்டோம். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செய்வோம். ஸோ டீச்சர்ஸ் இங்கே பார்த்தா 24/7 they are always on the find out வித்தியாசமாக என்ன பண்ணலான்னு. ஸோ அதே தாட் ப்ராசஸில் இருப்போம் நாங்கள் எப்போவுமே ஸ்கூலில். காம்படிஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பஞ்சபூதாஸ் வந்து காம்படிஷனாக வச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வாட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து, இல்லை ஃபயர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காம்படிஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். ஒரு வாட்டி கூட ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம வச்சோம் இல்லையா, வர வழியில் என்னென்ன பார்த்துட்டு வராங்க
யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க, ஸோ அது மூலமாக ஹெல்ப்பர்ஸ்லாம் யார் அப்படின்றதும் அவங்களுக்கு ஃபன் வேலையே லெசன்னையும் டீச் பண்ணிடுறோம். ஆமாம். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க ஏஜுக்கு அவங்க ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன சயின்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து லைவாக செஞ்சு காட்டுறோம். அப்புறம் டெமோ கிளாஸஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கிலீஷில் ப்ரப்போசிஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆன், இன், அதெல்லாம் வந்து டெமோ மூலமாக செஞ்சு காட்டும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக அதோட யூசேஜ் புரியும். அந்த மாதிரி நிறைய டெமோ கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஆமாம், மோட்டிவேஷன் கிளாஸஸ் அகெயின் இதுவும் நம்ம வந்து ஈரக்கையோடு வைக்காத அப்படின்னா ஒரு 2 தடவை கேட்பாங்க, 3 தடவை கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஃபீல்டில் சிறந்தவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சா அது கரண்ட் யூசேஜ் ஆகும். அப்புறம் வெட் ஹேண்ட்ஸோட பண்ணக்கூடாது. அதே மாதிரி எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ், ஜிம் மாஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஃபுட் என்ன மாதிரி எடுத்துக்கலாம், அப்புறம் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் அவங்க ஏஜுக்கு பண்ணலாம் அப்படின்றத தே டீச் தேம். ஆமாம், ஆனுவல் டே ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் எப்போவுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு வருஷமும் வெறும் டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பட் ஸ்டில் அதுக்குன்னு வெறும் ஆட்டம் பாட்டமோடு நாங்கள் நிறுத்துறதில்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாம், வேலு நாச்சியார் ட்ராமா போட்டிருக்கோம். அது வந்து யூனிக்காக எங்கள் ஸ்கூலில் ஆரம்பித்தது தான். அப்போது அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு லேடி இருந்திருக்காங்க வேலு நாச்சியார் மாதிரி அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு, அதோட நாலேஜ் அவங்களுக்கு தெரியறது. ஷேக்ஸ்பியர் ட்ராமாஸ், அது ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர் ட்ராமா வந்து it is always felt and thought that only 11th 12th standard and college students தான் அதை செய்ய முடியும்ன்ட்டு. It is not that way. எங்கள் ஸ்கூலில் 4th 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனே அது ரொம்ப பிரமாதமாக நடித்து காட்டி வந்து பாராட்டு பெற்றிருக்காங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. அப்புறம் அனிமல் வாக், ஆமாம், அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்காங்க சில்ட்ரன். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அனிமல் வாக் மூலமாக வந்து எந்த பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்ற நாலேஜும் அவங்களுக்கு தெரிய வருது. இன்னொன்று என்னென்னா நம்ம எப்போவுமே ஃபேமஸ் டைலாக்ஸ், கரெக்டு. இப்போது கர்ணன் அந்த வார் ஃபீல்டில் ஆமாம் உயிர் விடும், ஆமாம் அந்த டயலாக் ப்ளஸ் பராசக்தி, ஆமாம் அந்த தங்கை பற்றி கோட் சீனில் பேசுவார். அது அப்புறம் திருவிளையாடல், கரெக்டு. சொக்கா நாகேஷ்க்கும் சிவாஜி கணேசனுக்கும் நடுவில் கட்டபொம்மன் டயலாக். இது எல்லாமே வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸ் செய்யக்கூடியதை நம்மளும் செய்யலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் லெவலில் கண்டிப்பாக எங்கள் சில்ட்ரனுக்கு பூஸ்டப் ஆகும். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் எடுத்து செய்கிறோம். நம்ம ஸ்கூலில் நம்ம நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ், ஆமாம், நிறைய ஒரு லெசனுக்கும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு லெசனுக்கும் ஃபன்வே மெத்தடில் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லி எடுத்துருக்கோம். ஃபன்வே மெத்தடில் வீடியோஸ் எடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ ஃபன்வே மெத்தடில் நம்ம ஒரு வீடியோஸும் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம யூனிஃபார்ம் கொடுக்குறோம். ஆமாம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆமாம், யூனிஃபார்ம்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அண்ட் மத்தியானம் மிட் டே மீல்ஸும் ஃப்ரீ. அண்ட் மார்னிங் அந்த நவதானிய கஞ்சி வி கிவ் டு த சில்ட்ரன். ஸோ எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி ஸ்கூல்லேயே வந்துட்டு ஆமாம், அதாவது எப்படி செஞ்சு காமிச்சோன்னா அந்த சீட்ஸ், ஆமாம், ஹோம் கார்டனிங் மாதிரி என்னென்ன வீட்டில் வளர்க்கலான்றதை இங்கேயே சில்ட்ரனையே நம்ம வந்து அந்த சீடை சோ பண்ண சொல்லி வாட்டர் பண்ண சொல்லி அது ஆமாம் செடி வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ அதை தவிர இன்னும் ஆனுவல் டேயில் வந்து ப்ரைஸஸ் பார்த்தா சும்மா அந்த ஷீல்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம எப்போவுமே கொடுத்ததில்ல. நம்ம வந்துட்டு நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் தான் கொடுப்போம். ஸோ தட் அவங்க அதை வளர்த்து அதை வீடியோ எடுத்து அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கூட சில்ட்ரன் வந்து காமிச்சிருக்காங்க. அப்போது அதை அவங்க ஆமாம் நம்ம எவ்வளோ எசென்ஷியல் அப்படின்றத அவங்க புரியணுன்றதுக்காக நம்ம வந்து
மர செடி கொடிகள் அதோட இதை தான் கன்றதான் வந்து கண்ணை வந்து கொடுக்குறோம். ஆமாம் அப்புறம் ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு இனிமேல் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜாக ஆமாம் எப்போவுமே வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஆமாம் எப்போவுமே பார்த்தா ஒரு கொஞ்சம் சில வருஷங்களாக பேரண்ட்ஸை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அவங்கள பேரண்ட்ஸும் வந்துட்டு சில்ட்ரன் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அவங்களுக்குன்றதை சில்ட்ரன் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள கௌரவிக்கிற விதமாக பேரண்ட்ஸை வந்து கூப்பிடுறோம். ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஃபீல்ட்லேருந்தும் எல்லா விதத்துலேயும் ஆல்ரவுண்டராக டெவலப் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் செய்கிறோம். அது இல்லாமல் பாடம் சம்பந்தமான சார்ட் ஒர்க்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம் எல்லா இதுலேயும் எல்லா கிளாஸ் ரூம்ஸும் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக சார்ட் ஒர்க் இருக்கும். நான் கொஞ்சம் சிலதை காமிக்கிறேன் இப்போது. இது பாருங்கள், சேஃப் ட்ரைவ் சேஃப் லைஃப், அதுக்கு ஒரு சிக்னல். இது இந்த மாதிரி சார்ட்ஸ். தென் மேஜிக் வேர்ட்ஸ், சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, வெல்கம். அப்புறம் இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் charts, fire safety, importance of trees, source of water. இப்போ நீங்கள் தெரிஞ்சது வந்து ஜஸ்ட் ஒன் பார்ட் தான். ஸோ நாங்கள் ஒரு விதத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வரத்துக்கு தான் இங்கே டெடிகேட்டடாக இந்த ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். தேங்க்யூ.